பிரபலமான நடன காவலர் மீது ஒரு புகார் எழுந்துள்ளது. இதனால் அவர் வேறு காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டதுடன் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள இந்தூரில் போக்குவரத்து காவலராக பணியாற்றி வந்த ரஞ்சித் சிங் தனது நடன அசைவுகளால் போக்குவரத்தை ஒழுங்கு செய்து வந்ததால் பிரபலமடைந்தார். இணையவாசிகளால் டான்சிங் காப் என அழைக்கப்பட்ட ரஞ்சித் சிங்கிற்கு நேரிலும் இணையத்திலும் ஏராளமான ரசிகர் பட்டாளம் உள்ளது. இவரது பூர்வீகம் வாரணாசி. டான்சிங் காப்பாக பிரபலமானதால் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ளார். மற்ற மாநிலங்களின் போக்குவரத்து காவல்துறையும் இவரை அழைத்து பயிற்சி அளித்துள்ளனர். ஆடி பிரபலமான ரஞ்சித் சிங்கின் ஆட்டத்தை தற்போது ஒரு இன்ஸ்டா பிரபலம் நிறுத்தியிருக்கிறார். இவரது பெயர் ராதிகா சிங், மும்பையைச் சேர்ந்தவர். இன்ஸ்டா பிரபலமான ராதிகா திருமணமானவர். சிங்கிள் மதராக தனது பிள்ளையை கவனித்து வந்திருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் இவருக்கு சுமார் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ் உள்ளனர். ஃபேஷன், லைஃப் ஸ்டைல் போன்ற உள்ளடக்கங்களில் ராதிகா வீடியோ பதிவிடுவது வழக்கம். சென்ற வருடம் மே மாதத்தில் ராதிகாவின் ரீல்ஸை லைக் செய்த ரஞ்சித் அவரை பாராட்டி இன்ஸ்டா டிஎம்மிற்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். வழக்கமான பாராட்டுகளோடு அந்த உரையாடல் தொடர்ந்திருக்கிறது. ஆனால் போக போக ராதிகாவை வர்ணித்திருக்கிறார் ரஞ்சித். அதோடு இந்தூருக்கு வர வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். பயணத்துக்கான பிளைட் டிக்கெட்டை தானே ஏற்பாடு செய்வதாகவும் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி நம்முடைய நட்பை கொண்டாடலாம் என்று ரஞ்சித் தொடர்ந்து மெசேஜ்களை அனுப்பியுள்ளார். தவறான நோக்கத்தில் மெசேஜ் அனுப்பி வந்த ரஞ்சித்தின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட ராதிகா, நான் உங்களுடைய தோழி இல்லை, வேறு யாரிடமாவது இதை முயற்சி செய்து கொள்ளுங்கள் என பதில் அனுப்பிய பிறகும் விடாமல் ரஞ்சித் மெசேஜ் அனுப்பி வந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த ராதிகா தனக்கு நடந்த கசப்பான அனுபவத்தை இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார். ரஞ்சித் அனுப்பிய மெசேஜ்களின் ஸ்கிரீன்ஷாட்டோடு ராதிகா பதிவிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. பலரும் ரஞ்சித்தை விமர்சித்திருக்கின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக ரஞ்சித் ஒரு விளக்க வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அதில் ராதிகா தன்னை சந்தித்து போட்டோ எடுத்துக்கொள்ள விரும்பியதாகவும் அதற்காகத்தான் அவரை இந்தூர் வர சொல்லியதாகவும் விளையாட்டாக பிளைட் டிக்கெட், ஹோட்டலில் தங்கும் செலவுகளை எல்லாம் தான் கவனித்துக் கொள்வதாக மெசேஜ் அனுப்பியதாக கூறியிருந்தார். அதோடு தன்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கவும் ராதிகா பிரபலமடையவும் இதையெல்லாம் செய்வதாக குற்றம் சாட்டியிருந்தார். தன்னுடைய கவனம் எல்லாம் சாலை போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் ஒரு காவலராக எனது கடமையை சரியாக செய்வதிலும் உள்ளதாகவும் உங்கள் அனைவரின் ஆதரவும் எனக்கு தேவை என்று வீடியோவில் ரஞ்சித் பேசியிருந்தார். இந்த விவகாரம் இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து ரஞ்சித் பல பெண்களிடம் இதே பாணியில் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்தார் என்று ராதிகா மேலும் சிலரின் குறுஞ்செய்திகளையும் பகிர்ந்திருந்தார். ரஞ்சித் மீது எழுந்த குற்றச்சாட்டு குறித்து இந்தூர் காவல் ஆணையரகம் விசாரணை நடத்த உத்தரவிட்டது. அதில் ஒரு காவலர் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளுக்கு எதிராக ரஞ்சித் செயல்பட்டது உறுதியாகி இருக்கிறது. இதனால் அவர் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூடுதல் காவல் துணை ஆணையர் ராஜேஷ் தண்டோதோடியா அறிவித்திருந்தார். முழுமையான விசாரணைக்கு பிறகே ரஞ்சித் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த முழு தகவலும் தெரிய வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.